Have you not become the premium member yet? Join today. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Taste Daily. Taste the Daily. Chai with Chitra. எப்படி இருந்தது டைரக்ஷன் பண்ண அனுபவம்? நான் தினம் பண்ணும்போது யாருக்கிட்டையும் அசிஸ்டன்ட் கிடையாது. நான் ஒரு நேம்டு கேமராமேன் கிடையாது. இல்லை ஒரு 5 படம் டாப் படம் பண்ணி சில்வர் ஜூப்ளி போன கேமராமேன் கிடையாது. நான் கற்றுக்கிட்டது நான் இந்த ஜீனியஸ் கிட்ட தான் கற்றுனேன். சுந்தரம் சார், ஏமச்சன் சார், நாகபர்ணா, பாலச்சன் சார். பாலச்சன் சார்கிட்ட ஒரு சீன் எடுக்கும்போதே அவர் வந்து சீரியலாக இருந்தாலுமே அதை வந்து அவர் ஒரு பிளானிங், ஒரு டேரக்டராக ஒரு இன்னொரு விஷயம் தெரியும். நம்ம கதை சொன்னாலே டேரக்டர் நினைக்கிறோம், அந்த இடம் அங்கே போகும்போது தான் தெரிஞ்சது. இல்லை டேரக்ஷன்றது ஒரு பெரிய கடல், அது வந்து ஒரு இருக்கணும். ஸோ அதெல்லாம் வாங்கினது தான் நான் தினம் பண்ணும்போது எனக்கு அது யூஸ் ஆச்சு. நான் பண்ணினதுக்கப்புறம் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. பாலச்சன் சார் வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கும்போது இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தார். படம் பார்த்து முடிச்சுட்டு, யோ என்னையா நீயா பண்ண அப்படின்னாரு. தொடச்சார், மூக்க தொடச்சார், திருச்சார். சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்களா? இல்லையா, ஏன்னா அவ்வளோ நாள் நம்ம யூனியனிஸ்ட்டை தான் பார்த்துருக்காரு. அதுலேருந்து ஒரு 15 வருஷம் ட்ராவலிங்கு, 10 வருஷம் ட்ராவலிங்கு. ஏன்னா ஒரு பஞ்சாயத்தாகவே பார்த்துருப்பாரு. ஏதாவது 10 அதில் நல்லா பேசுவேன் செய்வேன்ட். ஆனால் ஒரு க்ரியேட்டராக அவர் என்ன பார்க்கலாம். அதனால அந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் ஸ்டுடியோ இதில் க்ரீன் இதில் நடந்தது. அப்போது அவர் சொன்னார், இந்த கதையை வந்து நான் வந்து அரங்கேற்றம் பண்ணும்போது எனக்கு இருந்த துணிச்சல், இவன் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, இவன் எப்படி பண்ணான்னு தெரில அப்படின்னு ஒப்பனை பாராட்டின. அதை பெரிய பாராட்டணும். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் என்ன உணர்ந்தேன்னா, நான் அந்த படம் பண்ணோம் பார்த்தவங்களும் ஐயோ சூப்பர் பிரமாதம்ட்டாங்க. நான் அது ஆக்சுவலாக ஒரு சுமாரான ஒரு படம் தான். நான் வந்து ரொம்ப இல்லாமல் ஓகே ஒரு ஃபேமிலி ட்ராமா, அது அவ்வளோதான், அதை தான் எடுத்துருக்கு. ஆனால் என்னை பார்த்தவங்களாம் என்னை முட்டாளாக நான் பார்த்துருக்கான். என்னை முட்டாள், இவன் தொழிற்சங்கக்காரன், இவன் கமிஷன் வாங்கிட்டு தான் வாழ்வான் போல இருக்குது, இந்த ஆட்டிடியூடில் தானே என்ன பார்த்துருக்கானுங்க. யாருமே வந்து இவங்ககிட்ட ஒரு கிரியேட்டர் இருக்கிறா, இவன் ஒரு நல்ல விஷயம் அவனை, அது யாருமே என்ன பார்க்கல. இந்த தொழிற்சங்கனாலே வந்து இவன் வந்து இருக்கானா, இவன் வந்து பஞ்சாயத்து தான். அது எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அந்த என்னை கடந்து வரும்போது என்ன உங்களை என்னமோ நினச்சோம்னாங்க. என்னமோ என்ன நினச்சா அந்த என்னன்னா தெரியாது. பழகினதுக்கப்புறம் தெரியும், ஐயோ என்னன்னா நான் எப்படின்னு. அது மாதிரி அந்த இது இருந்தது. அப்போ தான் நினச்சேன், நம்ம ப்ரொஜெக்ஷனில் போட்டு காட்டினவங்க ஃபுல்லாக நம்ம பாராட்டினது ஃபுல்லாக இந்த வகையில் தான். ஆனால் ஒரிஜினல் ஆடியன்ஸை பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க, அதப்பா பரவாயில்லப்பா ஓகேப்பா. ஆனால் படம் வந்து ஓகே தான், இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஓகே. கலைஞர் டிவியில் தான் இன்றைக்கும் போட்டுட்ருக்காங்க. அது எனக்கு அந்த சங்கீதா சொல்லுவாள், சார் நம்ம தேட்டரில் ஓடுறதோட 200 நாள் டிவியில் ஓடுது சார்னுவா. ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நான் பண்ண ஒரு தப்பு என்னென்னா, அதுக்கப்புறம் உடனே எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. அது மாதிரி படமாகவே வந்துச்சு. இதே மாதிரி தாங்க 2 கூட்டுருவாங்க, நீங்கள் பண்ணுங்க. தெலுங்கு ஒன்று வந்துச்சு, தமிழ் வந்துச்சு. நான் சொல்லிட்டேன், ஐயோ நான் வெளியில் வரத்துக்கான அந்த ஜேர்னர் எடுத்தேன், அந்த லைனை எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணணும் வந்து இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஆக்ஷன் படத்தை நான் எடுத்தேன். அதுதான் பாதியில் நினைச்சு. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் இளையராஜா உங்களுக்கு மிக நெருக்கமான நண்பராக இருக்கார். ஆனால் அவர்கிட்ட வந்து நான் எந்த ஆப்ளிகேஷனுக்கும் போக மாட்டேனே. எப்போ முதல்ல இளையராஜா சந்திச்சு? இந்த தனத்துக்கு தான் சுந்தரா சார் தான் கூப்பிட்டு போனார். நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து 96 காமராஜர் ஹாலில் அவர் வச்சு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும். எங்கள் சங்கத்துக்கு நிகழ்ச்சிக்காக ஒன்று பண்ணோம். அந்த டைமில் வந்து ஹேமச்சந்திரன் சார் வந்து அப்போது வந்து ரஹ்மான் வந்த பீரியட். ராஜா சார் ரஹ்மான் 92 வந்துட்டார் இல்லையா. அந்த டைமில் வந்து அவர் டாப்பில் இருக்கார். அப்போது இளையராஜா வச்சு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் போது க்ரௌடு வருமா வராதான்ட்டு நான் அடித்து சொல்கிறேன், க்ரௌடு பயங்கரமாக வருங்க சொல்லுங்கள், நம்ம வந்து நேரு ஸ்டேடியத்தில் பண்ணுறோன்னு. அப்போது ஜெயனன் வின்சென்ட் வந்து ட்ரெஷரர், ஹேமச்சந்திரன் இருக்கார், சுந்தர் சார். நாங்கள் நேரு ஸ்டேடியம் பார்க்குறோம். அப்போ வந்து 3 லட்சமோ 5 லட்சமோ கட்டணும் ஸ்டேடியத்துக்கு. ஐயோ இதெல்லாம் கட்ட முடியாதுப்பா, இவர் க்ரௌடெல்லாம் வரலாம் நம்ம மாட்டி பண்ணால் சொன்னோம். இல்லை க்ரௌடு வரும், நான் ஏன் போராடுறேன், ஏன்னா நான் ரசிகனாக வேறு போராடுறேன். இவங்க இல்லவே இல்லை, அவளுக்கு தெரியாது, இப்போ வந்து மார்க்கெட்டே வேறு மாதிரி ஆச்சுன்னு. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் காமராஜர் ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், போடுறோம். அப்போ அவரே சொல்கிறார், டிக்கெட்லாம் வாங்கிட்டாங்களா, கூட்டம்லாம் வருதா, நான் முதல்ல அமர் அமுச்சு விட்றேன், அதை பாருங்கள், இதை பார்க்குறேங்க. ஆனால் அன்றைக்கி தான் அந்த காதலுக்கு மரியாதை படம் ரிலீஸ் ஆகுது. அந்த டைமில் தான் நான் அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், சார் அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தால் ஹம்மிங் வருதில்ல, அது எல்லோரும் கை தட்டுறாங்கண்ணே. அவர் எல்லோரும் ட்ராவல் ஆகிட்டு திருப்பி வந்து என்ன சொன்னி அப்படின்னாரு. இல்லை சார் அந்த ஹம்மிங் வருது வந்து எல்லோரும் கை தட்டுறாங்க. ஓகே அப்படி அப்போ நம்மளை வாட்ச் தான் பண்ணுறது. ஸோ அதுலேருந்து அப்போ சொன்னேன் சார் இன்னொன்று வந்து வரியாங்க அவங்க வரியாங்க. அதுக்கப்புறம் நான் தனம் பண்ணும்போது சார் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட அடிக்கடிக்கு நம்ம ட்ராவல் படம் ஆரம்பிச்சு, அப்புறம் கோயில்களுக்கு போகிறது அப்படின்னு அவரோட அடுத்த ஒரு இதில் வந்து நிறையா உட்காந்துருக்கு, நிறைய இது இருக்குது.
திருச்சி கோயில்லாம் அவர் கூட போவேன். சரி கூப்பிடுவார் எங்கே பாருக்கண்ணு. அப்புறம் நான் பெப்சிக்கு வந்துட்டு பிறகு அப்புறம் தலைவரானதுக்கப்புறம் ட்ராவலிங் ரொம்ப குறைஞ்சிச்சு. தலைவர் ஐடி அண்ணின்னு. ஆனால் அவர் வந்து வெளியில் நம்ம என்ன சொல்லணும், அவர் ஒரு பெரிய ஜீனியஸ். அது எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் எங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்சது வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் ஒரு பெரிய கிஃப்ட், அவ்வளோதான். அவரோட பழகியதில் உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத விஷயம்னு எதை சொல்லலாம்? கம்போசிங்க்கு வரும்போது சார், நான் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாங் நான் சுச்சுவேஷன் சொல்லிடுவேன். சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஓகே சரி அப்படின்னு ஒரு டியூன் போடுவார். ஆனால் சத்தியமாக எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. எனக்கு அது தெரியாது, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியாது. நான் பேந்த முடிச்சுட்டு கொண்டுருவேன். திருப்பி இன்னும் சரி இது இருக்கட்டும், நான் இன்னொன்று சொல்லி போடுவேன். அதுவும் நமக்கு தான் அது இல்லை. பொண்ணு சொல்லு, ஆமாம் எதை கேட்டாலும் நீ வந்து போய் இசையை கற்றுக்கிட்டேன்னு சொல்லு, எதை கேட்டாலும் தெரியாத மாதிரியே இருக்கியானார். இல்லை எனக்கு வந்து நான் சொல்லுவேன், இந்த பேட்டர்ன் பழைய பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் சாங் சொல்லுவேன், இந்த பேட்டர்னில் வேணும், அது அந்த உன் கதையா, இது உன் கதைக்கு சொல்லியா அப்படின்னாரு. இதானே சரி நீ போ, நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். அது மாதிரி அந்த சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப, இது எப்படி இந்த டியூன் நிறைய வாட்டி பேட்டில் இந்த டியூன் சொன்ன உடனே எனக்கு பிடிச்சிருச்சு, இதுதான் ஹிட்டுன்னு. எனக்கு அந்த கனவு தெரியவே தெரியாது. எனக்கு பச்சையாக சொல்ல போனால் நான் வந்து விட்டுருவேன். அப்புறம் இப்போது விஜய் ஆண்டனி படம் பண்ணும்போது அப்படி தான் நடந்துச்சு. நான் வந்து சார் இந்த மாதிரி விஜய் ஆண்டனி வச்சு படம் பண்ணுறேன், வெரி குட்டியாக பரவாயில்லைங்க அப்படின்னா, இந்த நீங்கள் மியூசிக் பண்ணோம். ஏன்னா அவனே ஒரு மியூசிக் டைரக்டர், அவரும் வந்து சார் இவர் வந்து பண்ணோம், டேரக்டரும் அவர் பண்ண டேரக்டர் சொன்னால் பரவாயில்ல பண்ணிக்கலாம் என்ன. அப்புறம் நம்ம சைட்லேருந்து ஃபைனல் சொல்லிட்டேன். அப்போ அவர்கிட்ட சம்பளத்தை கரெக்டாக பேசியிருப்பா, நீ அப்புறம் வந்து நாளைக்கு இதுதான் இதானே, ஏன்னா இது பட்ஜெட்டில் பண்ணணும்னா நான் அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், போயா நீ போய் பண்ணி பார்த்துக்கலாம் போயான்ட்டு. ஸோ எனக்கு அந்த குஷன் கொடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து 2 முன்னாடி கேட்டேன்ல சார், நான் சொல்லணும் சார், இல்லை நீ போன பார்த்துக்கலாம் போன்ட்டு. ஸோ இது வரைக்கும் நான் அவர்கிட்ட அந்த ட்ராவலில் மட்டும் வந்துட்டுருக்கேன். அப்புறம் பெப்சியில் நிறைய அந்த மழைக்காலங்களில் பிரச்சனைகள் அவர் நிறைய கொடுத்துருக்காரு, கொண்டு வந்து அவரே வந்து அவர் மூலமாக பண்ணி விட்ருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுவார். அவர்கிட்ட வாழ்ந்த அந்த காலங்கள் ஒரு பெரிய விஷயம். பாலச்சந்திரன் சார் மாதிரி எனக்கு இவர் ஒரு கிஃப்ட்டு. அன்பாக பேசுகிறதுக்கோ செய்கிறதுக்கோ ஒரு ரமணர் ஆசிரமத்தை கூப்பிட்டு போயிருக்காரு, அங்கெல்லாம் போய் அவரோட எல்லா ட்ராவல் அந்த டைமில் நடந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் பிஸியானதுக்கப்புறம் நம்ம பிஸி ஆகிட்டனி தலைவரணி அப்படின்னுவார். இல்லை அந்த மாதிரி இருக்குது. தமிழரசன் தயாரிப்பு அனுபவத்தை சொல்லுங்கள். தமிழரசன் தயாரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக நான் ப்ரொடியூசராக மைண்ட் செட் இல்லை. ஏன்னா நான் எனக்கு வந்து 96, 97 16, 17க்கு அப்புறம் நான் வேறு ஜேர்னலில் அப்படி மூவ் ஆகிட்டுருக்கேன், பொலிட்டிக்கலாக வந்து அரசியலாக. ஏன்னா வெப்சியில் இருந்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த அம்மா இந்த 11ல் நான் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணி இறங்கினது. அப்போது டைம்லேயே வந்து எனக்கு ஏடிஎம்கேல வந்து சேர சொல்லி நிறைய அழைப்புகள் இருந்துச்சு. நான் 9, 10ல். அதுக்கு காரணம் என்னென்னா, பாரதிராஜா தலைமையில் நான், அமீர், சீமான், ஆர் சுந்தரராஜன், கௌதமன் நாங்கள்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனோம். போய் இலங்கை தமிழர் விஷயத்துக்காக நம்ம வந்து காங்கிரஸை எதிர்த்து முழு மனதாக இறங்கி நம்ம வந்து வேலை செஞ்சோம். அதுக்கு வந்து அவர் ஃபுல்லாக இதாக இருந்தார். இப்போ பாரதிய தலைமையில் நம்ம போனோம் செஞ்சோம். அப்போ தான் குணநாதன் சார் தலைவராக இருந்தார். ஆனால் செக்ரட்டரி நான் அப்போ. ஆனால் நான் இவங்களோட தான் ட்ராவல் பண்ணி தமிழ்நாடு முழுக்க போய் ஒரு பிரச்சாரமாக பேசி ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி அழைப்பு இருந்துச்சு. அப்போ 11 சந்திச்சிருக்கேன் அவங்கள. நான் ஒரு 6, 7, 8 மேலே பண்ணியிருக்கேன். எனக்கு மறக்க முடியாத ஒன்றுனா நான் இதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் அது வரேன்னு. ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. 9 எலெக்ஷன் முடிஞ்சு, அப்போ எலெக்ஷனில் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு 50 வந்து 11 எலெக்ஷன் வரும்போது குணநாதன் சார் ஒரு ஸ்டெப் எடுத்தார். அவர் டிஎம்கே சார்ந்து ஒரு ஸ்டெப் எடுத்தார். அப்போது நான் வந்து எல்லாருமே வந்து நம்ம தான் தெரியுமா, நம்ம மண்டையில் விட்டுவானுங்க, நீ இந்த மாதிரி தலைவர் கொண்டு வந்து அவர் அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டாருன்னு. சரி அப்போ வாங்க நம்ம கார்டனுக்கு போகலாம், எல்லோரும் ஒரு 18 யூனியன் கார்டனுக்கு கொண்டு போயிட்டேன். அது அன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்தது. ஸோ அன்றைக்கும் அவங்க சொன்னாங்க, நீ உனக்கு என்ன பொசிஷன் சொல்லுங்கள், நம்ம பண்ணுவோம் சிவானாங்க. அன்றைக்கி இருந்த எல்லாமே அப்போ வந்து இவர் நம்ம கிரியோட மாமா பாலகங்காவா அவர் இருந்தார். எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க, நீங்கள் வந்து பண்ணணும். நம்ம வந்து ஒரு சென்சில் இருந்தோம். 11 கடந்ததுக்கப்புறம் இந்த போராட்டமே போதும்ல. அப்போது வந்து சீதா செல்லப்பாண்டி லேபர் மினிஸ்டர், நம்ம லேபர் ஆஃபீஸில் நடக்கும்போது உங்களுக்கு தெரியாத கதெல்லாம் இது எங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இல்லை சிவா. அப்போ அந்த அம்மா கேட்டாங்களே யார் பெப்சி சிவா இருக்காங்க. சரி ஓகே அது என்னன்னு வேண்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன். அப்போ கூப்பிட்டு எங்களை கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி இருக்குன்னு தானே. சரி சம்பளம் தானே, ப்ரொடியூசர்ஸில் வந்து பேசலான்ட்டு தான் நமக்கு வந்து செக்ரட்டரியேட்டில் ஒரு மீட்டிங் கால்ஃபர் பண்ணாங்க. அந்த மீட்டிங் நான் வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கையும் இன்றைக்கி நடக்க வச்சது அதான் நடந்தது. அதுக்கப்புறமும் அதான் நடந்தது. ஸோ அது நிறைய பேருக்கு அது தெரியாது. நான் அப்போது ஸ்ட்ரைக் கால்ஃபர் பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணி 4 நாளே வந்து அந்த இடத்துல நடந்த மாதிரி மினிஸ்டர் வந்து அதை வாபஸ் வாங்கிட்டு நம்ம காம்ப்ரமைஸ் போனது அப்படிங்கிறது. ஸோ அப்போது அந்த டைம்லலாம் வந்து ஒரு டைமில் அப்புறம் கவுன்சிலில் பிரச்சனையாச்சு பார்த்தீங்களா. அப்போது சீதா செல்லப்பாண்டி கேட்டிருக்காங்கம்மா, என்னப்பா பெப்சியை உடைக்கிறான்னு இவங்க என்னப்பா அடிச்சிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது சீதா செல்லப்பாண்டி எப்போ இந்த மாதிரி கேட்டாங்களே அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு நம்ம ரெஜிஸ்டராக வந்து உள்ளே இருந்தோம்.
அந்த டைம்லையும் நமக்கு கிடையாது. ஆனால் எனக்கு என்னென்னா பெப்சியில் இருக்கும்போது நம்ம எந்த அரசியல் சார்ந்தும் இருக்கக்கூடாது, எந்த சங்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து சார்ந்து இருக்கக்கூடாது, போகக்கூடாதுன்றது ஒரு பைலா இது இருந்துச்சு. அதனால தான் நான் இதெல்லாம் தவிர்த்தேன். அப்புறம் 16 வரும்போது நான் என்ன பண்ணேன், 16 15 அப்புறம் கமல் சார் வந்து நமக்கு ரொம்ப, ஏன்னா நான் தலைவரானதுக்கப்புறம் வேஜஸ் மேட்டர்லேருந்து எல்லா விஷயத்துலையும் அவர் நமக்கு எல்லாருக்கும் இன்வால்வ் ஆனார். அப்போ ஃபிக்கியோட சேர்மனாக இருந்தார். ஆமாம். அப்போ அவர் என்ன பண்ணார், இந்த லேபர்ஸ்க்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணிருக்காங்க மோடி கவர்மெண்ட்டில், நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணணுன்னாரு. அப்போ நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம், பெப்சிலேருந்து சப்போர்ட் பண்ணி பண்ணோம். அப்போது வந்து 16ல் நான் லேபர் மினிஸ்டர் வர வைக்கிறதுன்றதுக்காக நம்ம 16ல் மேடையில் ஏற்றினோம். அன்றைக்கி தமிழிசை அவங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு லேபர் மினிஸ்டர் வரும்போது இவங்க வந்தாகணும். லேபர் மினிஸ்டர் வரும்போது கமல் சாரும் மேடையில் இருந்தார். எல்லாரும் வச்சு நான் ஸ்டேஜில் ஏற்றிட்டு அன்றைக்கி மேடையை ஃபங்க்ஷன் பண்ணோம். அது கொஞ்சம் சர்ச்சையாச்சு. அடுத்த நாளே எனக்கு கார்டன்லேருந்து ஃபோனு, அம்மா பூங்குன்ற கூப்பிட்டாரு. ஆனால் அம்மா கூப்பிட்டாங்க. நான் சரி, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், ரைட்டு ஓகே அப்படின்ட்டு நான் உடனே மீட்டிங் போட்டேன். இப்போது செல்வராஜெல்லாம் இருந்தாப்புல உங்களுக்கு தெரியும். சொல்லுவேன், இதுதான் பொசிஷனு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் வந்து இப்போ வந்து என் மேலே சாயம் பூசிட்டாங்க, இனி இதுதான் நடக்கும். அதில் வந்து அது நான் பிஜேபியா இல்லை ஏடிஎம்கேவான்றதுல ஒரு இது வரும், நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம இப்போ இருக்கிறதுல அம்மா கவர்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், நம்ம அதை பண்ணணும் தலைவர், இதுதான் தீர்மானம்னா ஓகே வாங்க அப்போ போகலான்ட்டு நாங்கள் போய் 9ஆம் தேதி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போது நான் உள்ளே உட்காந்துருக்கும்போது நம்ம சொல்லிட்டு வரும்போது சிவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. உண்மையாக சத்தியமான வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த குரலும் அதுவும் அவங்க ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டான ஒரு இதில். அதுக்கு முன்னாடி நம்ம 2005 6 எல்லாம் நம்ம அந்த போராட்ட காலத்தில் நம்மளாம் தான் இருந்தோமே. அந்த பைரசிக்காக போகும்போதெல்லாம் அவங்களாம் அன்றைக்கி பார்க்கும்போது அந்த கம்பீரமும் அதுக்கப்புறம் அவங்க இருந்தாங்க. ஒரு தாயோட உள்ளத்தோட நம்ம பேசும்போது எல்லாம் பேசிட்டு ஸ்டில் அவன் தான் என்ன பண்ணால், அம்மா காலைல வேணும் அப்படின்னாங்க. அப்புறம் எல்லா லைனாக ஒன்று இருந்து ஒருத்தர் ஆசிரியர் வாங்கணும் பேசிவிட்டு எல்லோரும் அப்படி நான் வந்து ஒன்று நான் சொன்னேன், அம்மா நம்ம வந்து ஏன்னா 11ல் வந்து பெரிய டாஸ். அன்றைக்கி நான் போய் சப்போர்ட் பண்ணது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து அது ஒரு பெரிய திருப்பி ஜெயிச்சு வந்தாங்க. ஆனால் எனக்கு அது பெரிய பெரிய பின்னடைவை அது கொடுத்துச்சு. அப்போது சொன்னாங்க, அம்மா ஜெயிச்சு வந்துடுவேன், நீ வந்து பாரு அப்படின்னாங்க. அம்மா நிச்சயமாக வந்துடுவீங்கம்மா, அப்போ நான் சும்மா இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா எடுக்கணுமா அப்படின்னு சிரித்தாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ வா அப்படின்னாங்க. சரி, அதே மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்ததுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம இந்த வாட்டியாச்சும் அரசியல் களத்துக்குள்ளே வந்துடணும், நம்ம வந்து நம்மளுடைய ரொம்ப நாள் ஒரு இதாக நினச்சினேன். கடைசியில் பார்த்தா ஒரு 6 மாதத்தில் தவறிட்டாங்க. ஒரு 6 மந்த்ஸ் அது கொஞ்சம் இதாக இருந்தால் டெஃபினட்டாக அதிமுக சேர்ந்துருக்க வேண்டிய சேர்ந்துருந்து ஒரு பொசிஷன் பார்க்க அடைஞ்சிருப்பேன். சேர்ந்துருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு பொசிஷன் 11லேயும் அது நடந்தது. 11லேயும் நான் வந்து விருகம்பாக்கம் தொகுதி போட்டிருப்பேன். அப்போது எனக்கு அந்த அப்ரோச் இருந்துச்சு. அப்போ தான் அப்போது எனக்கு என்னென்னா சண்டையில் இருக்கேன் நான். இந்த பக்கம் பெப்சிக்குள்ளேயே ஒரு 2 குரூப் ஆகிடு, அந்த குரூப்போட சண்டையில் இருக்கேன். அப்போ நம்ம எந்த கால் எடுத்தாலும் நாளைக்கு இது தப்பாகிடுமான்னு தெரில, சரியாயிடுமா தெரியல. அதாவது நம்ம போய் சப்போர்ட் பண்ணோம். அன்றைக்கி அது ஃபுல்லாக அந்த நமது எம்ஜிஆரில் ஃபுல் இதில் வந்துச்சு. அதுவும் ஒரு பெரிய ரிஸ்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பாரதி ராஜா சார் தலைமையில் போகும்போது அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க். இது எல்லாமே எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு நிறைய எதிரிகளை உருவாக்கி விட்டுருச்சு. அப்போ வந்து இவர் இப்படியா அப்படியான்ட்டுலாம் நிறைய வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கடந்து நம்ம வந்து பண்ணோம். அந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் பயன்படுத்த மாட்டேன். பண்ணியிருந்தால் நான் இன்றைக்கி ஒரு வேறு லெவலில் இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு என்னோடய சித்தாந்தத்துக்கு என்ன மனசில் பிடிச்சதில் வந்து பிஜேபியில் அதிலேருந்து எனக்கு வந்து எனக்கு தெரியும். அதன்படியில் நான் வந்து கரெக்டாக ஒரு 16 17 வந்து நான் பார்ட்டியில் இணைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக யூனியன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நான் குறைஞ்சி எல்லாரையும் தவிர்த்துட்டேன். பார்க்குறது தான் ஜெயலலிதாவோட பழகின மாதிரி கலைஞரோடும் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எனக்கு என்னென்ன ஓப்பனாக நான் சொல்லப்போனால் நான் எம்ஜிஆர் ரசிகன். ஐ வில் பி வெரி ஃப்ராங்க். நான் எம்ஜிஆரோட வெறியன், எம்ஜிஆர் ரசிகன். நான் அதையே தான் அது நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் நான் வந்து யூனியனில் உள்ளே போய் நிறைய நான் வந்து இருந்ததே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் கூட வேலை செஞ்சவங்களோட சுந்தரம் சார், மீனாட்சி சுந்தரம் ஒருத்தர் இருப்பார், மிக்சல் கேமரா ஒர்க் பண்ணவர், மீனாட்சி இருப்பார். அவர்லாம் நிறைய சொல்லுவார். அம்மாவை பற்றி சொல்லுவார், எம்ஜிஆரை பற்றி சொல்லுவார். இப்படி இருந்தார், அப்படி இப்படி இப்போ இருந்த ஒரு ஸ்டுடியோக்குள்ளே மேக்கப் ரூமில் இப்படி தான் நடப்பாங்க, இந்த ஷூட்டிங் அப்போ இது நடக்கும் எல்லா இதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய இப்போ நீங்கள் பேட்டி என்ன எடுக்கிற மாதிரி நான் அவங்களுக்கு வந்து டெய்லி இது கிட்ட ஆனால் வாயை பார்த்தோம். இதுதான் நான் அடிக்ட் ஆனது ஒரு காரணம். அப்படி இருந்தவன் வந்து நான் இங்கே பண்ணும்போது எனக்கு இவரை பற்றி எனக்கு ஒரு பெரிய இது கிடையாது. அப்போ நம்ம நெகட்டிவாக தானே மைண்டில் வச்சுட்டே இருப்போம். எனக்கு ஒரு கட்டி வந்து ஒரு 2006 அந்த எலெக்ஷனுக்கு அப்போ இவங்க வந்துட்டாங்க, டிஎம்கே போய்ட்டு வரும்போது. அப்போ நான் திருப்பியும் வந்து பெப்சிக்கு வரேன். குணா நாங்களாம் வரும்போது ஒரு ஏவிஎம்மில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது இப்போ நம்ம கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாண்டியன்லாம் சிவசக்தி பண்ணலாம். சிவசக்தி பாண்டியனுக்கு தெரியும் நான் ஏடிஎம்கே அபிமானிட்டு, நான் கட்சியில் இல்லைலாம் அபிமானிட்டு. அவன் சொன்னான், எதாவது பண்ணுறதுன்ற போகிற அப்படின்னு. நல்லா ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் சூப்பராக வர பண்ணுவேன். ஆனால் அதே மாதிரி பண்ணணும். பரவாயில்லப்பா
ஆசனா இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக விசுவாசமாக இருப்பார், அதில் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அவரோட நிறைய ஃபங்க்ஷனல் ட்ராவல் பண்ணுறது, அவரோட வீட்டில் உட்காந்து சந்திக்கிறது. எனக்கு ஒரு பெரிய மிரட்சியாக இருந்தது என்னென்னா, அவரோட ட்ராவலிங்கில் நான் நிறைய ஓப்பனாக பேசுகிறத விட நம்மகிட்ட பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. இப்படி யாரும் சொல்லி பேசுவாராப்பா தம்பி குவார் தம்பி இப்படின்னு பேசியிருக்காரு. அவர் ஒரு புக்கு, இவ்வளோ பெரிய புக் வச்சுருந்தார், நிறைய புக்ஸ், ஒரு 5-6 புக்ஸ் வச்சுருந்தார். குணாதனுக்கு வந்து ஏதோ கேட்டார், குணாதன் ரைட்டர், அவர் வந்து இந்த புக் அப்படின்னா, ஆமாம்மா அந்த புக் அமைச்சிருக்காங்கப்பா, எல்லாத்தையும் படிச்சுட்டேன், இந்த 4 படித்தா அது 2 தான் முடிச்சுட்டு இதுக்கு நான் விளக்க உரை எழுதணும். எனக்கா நம்ம ஜூனியருடன் ரிப்போர்ட்டே ஒழுங்காக படிக்கிறதில்ல, வாங்க நான் முழுசாக படிக்கிறது கிடையாது, அதுவே பாதியை வச்சுட்டு பாதி படிப்போம். இது வந்து அந்த வயசில் படிச்சுட்டேன், அதுக்கு விளக்கம் வர கொடுத்துருக்காரு, நான் அதை வந்து நோட் அனுப்பணும், இது படிச்சுட்டேன். அப்புறம் அதில் வந்து அவங்க 2 பேரும் அவங்க லாங்குவேஜில் பேசிக்கிறாங்க, இந்த புத்தகம் வந்து இவரோட ஸ்டைலில் இருந்தது, இது வந்து இப்படி இருந்தது. அதெல்லாம் வந்து வெளியூர் அசாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ரைட்டர்ஸோட, கல்கட்டா அந்த ரைட்டர்ஸோட எடிஷன்ஸ் படிச்சுட்டு இருக்குல்ல, எனக்கு அது தூக்கி வாரி போட்டுச்சுன்னே அது அநியாயமாக இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஓவர் நைட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது. ஏஆர் முருகதாஸோட ஒரு பிரச்சனை நடந்தது. சேலம் சந்திரசேகர் அவரோட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. நைட்டு ஒரு 11:30-12 மணி இருக்கும். அப்போ ராமநாதன் சார் இருந்தார். அப்போது டைரக்டர்ஸ் யூனில் ஒரு இஷ்யூ ஆகி, அப்போ எல்லோரும் போய் அவரை கேட்குறாங்க. அவர் போய் அவரை எழுப்புறார், இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்கன்ற மாதிரி. அவர் உடனே அட்டன் பண்ணி எழுந்திரிச்சு அட்டன் பண்ணி நைட்டு எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில் இந்த நைட்டு எழுப்புறாங்க. எழுந்திரிக்கிறார். எழுந்திரிச்சு நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும், 12 மணி 12:30 மணி இருக்கும். அவர் படுத்து 1.5 மணி நேரம் கழிச்சு தான் இது நடக்குது. அவர் அதுக்கப்புறம் 1 மணிக்கு 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, அது அப்புறம் ஒரு இஷ்யூ போகுது, அது இப்போ நம்ம தேவையில்ல, அது அப்புறம் ஃபோனில் முதல்ல கூட்டிட்டு விட்டுருங்கன்ட்டார். அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு திருப்பி போய் சொல்கிறாரு, 11:30-12 மணிக்கு மேலே திருப்பியும் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி அவனை விட்டானா கூட்டு வந்துட்டானான்னு விசாரிக்கிறார். அது அடுத்த நாள் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசும்போது ஒரு பெரிய ஒரு ஆளுமை, ஒரு தலைவருக்குள்ள ஒரு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அதை வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அது இல்லாமல் நிறைய நம்ம பார்க்கும்போது, அதான் சொன்னேன், நான் கமல் ரசிகனாக இருக்கேன். சினிமாவுக்கு வந்த பிறகு ரஜினி சார் வந்து ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமா, இப்படி ஒரு மனுஷனா, இவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து இவ்வளோ எளிமையா அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்ம புரிதலுக்கு. அதே மாதிரி அரசியல் இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே வரும்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது, என்ன அட்மினிஸ்ட்ரேஷன், என்ன மாதிரி ஒர்க்கு, என்ன ட்ராவலிங். அதுதான் என்னோடய இதில் வந்து பாசத்தலைவருக்கு பாராட்டு விழா வந்து நான் தான் நடத்தினது. அதுவும் நான் தான் பண்ணது. தங்கத்தாய்க்கு நீங்கள் தான் இருந்தீங்க, நம்ம தான் பண்ணது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மறந்துருக்கீங்களான்னு தெரியாது, நம்ம ஊர்வலமாக போனோம். அந்த அம்மா அங்கீகரித்து நம்ம மீட் பண்ணிட்டோம். மீட் பண்ணிவிட்டு 2004 மீட் பண்ணி 5 நினைக்கிறேன். வரும்போது திருப்பி சேம்பர் மீட்டிங்கில் வந்து யாருக்கார் என்ன பேசுதுன்னு தெரியலன்ட்டு அப்படி நீங்கள் ஏற்றி விட்டீங்க, ஏதோ ஒன்று பேசுப்போம் அப்படின்னீங்க. நான் மைக்கை பிடிச்சி, நாங்கள் போன மீட்டிங் சக்ஸஸ், அந்த அம்மா அறிவிப்பு வந்தோன்னா நமக்கு பாராட்டு விழா பண்ண போகிறோம், அதுவும் நீங்கள் கலந்துப்பீங்கன்னு சொன்னோன்னே, ஏதோ ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறாயாவே அப்படின்னு அதில் வரக்கவே மாட்டேன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிடுறியாலே அப்படின்னு சொன்னீங்க. அது நடந்தது. அதனால் இந்த 2 லிஜெண்ட்ஸு காலங்களில் வந்து நம்ம கடந்து வந்தது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த வகையில் எனக்கு அவர் மேலே வந்து ஒரு ரைட்டராக, ஒரு கிரியேட்டராக, அது இல்லாமல் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சூப்பர். ஏன்னா அந்த ட்ராவலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக நம்ம இருந்தது வேறு, ஆனால் பட் அந்த ட்ராவலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கும் பெரும் தலைவர்களோட நம்ம கடந்து வந்த பாதைகள் அது ரொம்ப நம்புகிறோம். ஆனால் நான் என்னை யோசித்து பார்த்தோன்னா ரொம்ப சாதாரணனே. ஒரு பெரிய கேமராமேன் வந்து அந்த இடத்துக்கு போய் பேசியிருக்கலாம், ஒரு பெரிய டைரக்டர் வந்து இவங்களோட ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னா நான் வந்து ஓகே அவங்க கிரெடிட். நான் அப்படி இல்லை, நான் ஒரு லேபராக தான் அந்த இடத்துலலாம் அட்டன் பண்ணுறேன். நான் ஒரு பேசிக் லேபர், அவ்வளோதான். ஒரு லேபராக தான் நான் இவ்வளோ ரீச்சப் பண்ணுறேன். நான் ஆல் இண்டியா ஃபெடரேஷனோட பிரசிடெண்ட்டாக உட்காரும்போது கூட டயஸில், நேஷனல் அவார்டு கொடுக்கும்போது நான் டயஸில் உட்காந்தேன். நான் நினச்சே பார்க்கல. எனக்கு அதுக்கும் நிறைய கோல்மால் நடந்தது, நிறைய விஷயம் நடந்தது, என்னை அங்கே காலி பண்ண நடந்தது. ஆனால் கடவுள் எனக்கு அதை கொடுத்தான். அதுவும் ஒரு மிராக்கிள் நடந்தது. அப்போது அது வந்து அப்போ தான் நினச்சேன், சரி யார் என்னை ஏற்றுக்கலையோ, ஆனால் அந்த தர்மம் என்னை ஏற்றுக்குச்சு. இல்லைன்னா அந்த இடத்துல போய் உட்கார முடியல. இது வந்து இவ்வளோ பேர் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க போயிட்டாங்க. ஆனால் நான் போய் அங்கே உட்காரேன்னா, இந்த சிவான்றவன் வந்து பெப்சி சிவான்ற ஒரு அடையாளத்தோடு சுற்றுறேன்னு சொன்னால் அதை நானாக க்ரியேட் பண்ணிக்க முடியல. அது மாதிரி எனக்கு அது நடந்தது. அதில் அவர் கலைஞர் வந்து அவர் அந்த ஹார்ட் ஒர்க், அந்த விஷயம் அந்த வயசுன்னு இப்போவே நம்ம சில வேலை கொடுத்தா செய்ய மாட்டேன்றோம். எந்த வயசில் எனக்கு நான் சொல்கிறதுல ஒரு 56, 57 நமக்கு வந்து டயர்டாக இருக்குது, அடப்போங்க அப்படின்றோன்னா, அவருக்கு என்ன வயசு, 80 வயசு. அந்த டைமில் அவர் ஹார்டாக எடுத்து இதை படிச்சுட்டப்பா, இதை விளக்குற ஆரம்பிச்சிட்டப்பான்னு அவங்க 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் இதை பேசிக்கிறாங்க. எங்களுக்கு அது புரியல. குணான் சார் அந்த ரைட்டர்ஸில் சொல்கிறாரு, அந்த அர்த்தம் அது நல்லா இருந்துச்சு, நான் அதை பார்த்துட்டாரு, அது இருந்து அமுச்சு விடு குகா அப்படின்றாரு. அந்த கம்யூனிகேஷன் வந்து எனக்கு அன்றைக்கி மிராக்கிளாக பார்த்துட்ருக்காரு. கேரள திரைப்பட உலகத்தையே இந்த மீட்டூ பிரச்சனை வந்து உலுக்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் தொழிலாளர் சம்மேளனத்தில் இருந்த காலகட்டத்தில் இது போன்ற புகார்கள் எதையாவது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கா? ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வந்தது இல்லைண்ணே.
நான் இப்போ பார்க்கும்போது கூட அதை பார்த்துட்டு இருந்தேன். அது என்னென்னா, ஆனால் இது சினிமா வந்து ஒரு கண்ணாடி. தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்க. ஆமாம். இனி சினிமா பக்கம் திரும்புகிற எண்ணம் இருக்கா, இல்லை முழு நேரம் அரசியலா? ஆனால் சினிமாலன்னா ப்ரொடக்ஷன் பண்ணி தானே ஆகணும். நமக்கு வேறு தொழில் தெரியாதுண்ணே, நமக்கு தெரியாது. அரசியல் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்தா கூட சம்பளம் கிடைக்கணும். அடுத்து என்ன படத்தை தயாரிக்கிற ஐடியாவில் இருக்கீங்க? ஆனால் இருக்கேண்ணே, இப்போது அதை தான் 2-3 படம் பேசியிருக்கேன், 2-3 ஆர்டிஸ்டோட பேசியிருக்கேன். அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேங்க. எனக்கும் சில விஷயங்கள் முடிய வேண்டியது இருக்குது இந்த பழைய இதெல்லாம். அதை முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு. Taste the Daily. Taste the Daily. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.